தனுஷ் நடிச்சு ரிலீஸ் ஆன பொல்லாதவன் படம், நம்ம எல்லாரோட ஒரு ஃபேவரட்டான ஒரு படம். இந்த படத்துல சந்தானம் பண்ண கேரக்டர் இருக்குல்ல, அது வந்து வெற்றிமாறனுக்கு பிடிக்கவே இல்லையாம். இன்னும் சொல்லணும் அப்டின்னா, சந்தானம் அந்த படத்துக்குள்ள வந்ததே வெற்றிமாறனுக்கு இஷ்டமே கிடையாதாம். அது என்ன அப்டின்னா, தனுஷ், ரம்யா, டேனியல் பாலாஜி, சந்தானம், கருணாஸ் இவங்கலாம் நடிச்சு, டைரக்டர் வெற்றிமாறன் டைரக்ஷன்ல 2007ல ரிலீஸ் ஆன படம் தான் பொல்லாதவன். இந்த படத்தோட பவுண்டட் ஸ்கிரிப்ட்ல அவர் வச்சிருந்த அந்த ஸ்கிரிப்ட்ல வந்து சந்தானம்ங்கிற கேரக்டரே கிடையாதாம் படத்துல. அவர் காமெடிக்கா வச்சது வந்து கருணாஸ் கேரக்டர் மட்டும் தான். இந்த டைம்ல வந்து அந்த படம் ரிலீஸ் ஆன அந்த காலகட்டத்தில வந்து சந்தானம் பயங்கர பீக்கு. படம் சின்ன படமா இருந்தாலும் சரி, பெரிய படமா இருந்தாலும் சரி. சந்தானம் உள்ள வந்து காமெடி அடிச்சாருன்னா, அந்த படத்துக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மவுஸ் அதிகம்ங்கிற மாரி வந்துருச்சு. அந்த மாரியான காலகட்டத்தில வந்து அவர் உருவாக்கிட்டாரு. ஒரு காமெடியனா சந்தானத்த நம்ம எந்த விதத்திலும் குறை சொல்ல முடியாது. காமெடியெல்லாம் பிச்சு உதறி இருப்பாப்புல. அப்படிங்கிறப்ப புரொடியூசர் சைட்ல இருந்து வெற்றி இந்த மாரி சந்தானத்த நீங்க படத்தில போட்டுக்கோங்க அப்படின்னாராம். வெற்றிமாறனுக்கு இஷ்டமே இல்லையாம். ஏன்னா முதல் படம் வேற நம்ம எதுவுமே பேச முடியாது அப்படிங்கிறப்ப, இல்ல சார் இந்த மாரி பவுண்டட் ஸ்கிரிப்ட்ல கிடையாது சார். அவருக்கான கேரக்டரே நான் எழுதல சார். என்ன சார் பண்ணாமன்னு, ஏதாவது போட்டுங்க வெற்றில அவரே பார்த்துக்குவாப்புல. நீங்க அவர் படத்த மட்டும் சேர்த்துக்கங்க. அவரு அங்கங்க ஃபில் பண்ணிக்குவாரு அப்படின்ட்டாராம். சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லி எரிச்சலா தான் போனாராம். சந்தானம் வந்துட்டாராம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. சந்தானத்த கூப்பிட்டு தெளிவா சொல்ட்டாராம். சந்தானம் உங்கள படத்துல போட்டதுல எனக்கு இஷ்டமே கிடையாது. நான் எழுதின அந்த பவுண்டட் ஸ்கிரிப்ட்ல உங்களுக்கான கேரக்டர் நான் எழுதவே இல்ல. நீங்களும் நான் கருணாஸ்க்கு மட்டும் தான் கேரக்டர் எழுதியிருக்கேன். நீங்களும் கருணாஸும் ஒரு ஒரு காம்பினேஷன்ல ஃபில் பண்ணிக்கோங்க. எனக்கு அது சம்மந்தம் கிடையாது. புரொடியூசர் போட சொன்னான்னு சொல்லி தான் நான் போடுறேன். எனக்கு அது விருப்பமே கிடையாதுன்ட்டாராம். சரி ஓகே சார் நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்ட்டு, சந்தானமும், கருணாஸும் அவங்களா சந்தானத்தோட சீன வந்து டெவலப் பண்ணி, நீங்க இந்த மாரி சொல்லுங்க. அதுக்கு பதிலுக்கு இந்த மாரி கவுண்டர் அடிக்கிறேன்னு சொல்லி அவங்களா டெவலப் பண்ணி தான் சந்தானம் படத்துல வர எல்லா சீனுமே சந்தானம் எழுதுனது தான். வெற்றிக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாதாம். வெற்றியே சொல்றாரு. இப்போ நீங்க சொல்லுங்க. சந்தானம் பொல்லாதவன் படத்துல இருந்தது, படத்துக்கான ஒரு பிளஸ் பாயிண்ட் தானா? இல்ல அவரு இல்லாம இருந்தா கூட படம் நல்லா தான் ப்ரோ இருக்கும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? என்ன ஃபீல் பண்றேங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க.